இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே மகிமையின் தேவனாய் நம்மை தாழ்விலிருந்து உயர்த்துகிறவராய் தம்மை வெளிப்படுத்த போகிறார். இந்த நாளிலும் நாம் கர்த்தரை மகிமையின் தேவனாக தாழ்விலிருந்து நம்மை உயர்த்துகிறவராக நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை தாழ்விலிருந்து உயர்த்துகிற தேவன். அவர் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு நிற்கிறோமோ, எந்த இடத்துல குறைவுபட்டு விட்டோம் என்று சொல்லி நிற்கிறோமோ, அந்த இடத்துல கர்த்தர் ஒரு உயர்வை கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். நாம் வேதத்திலே வாசிக்கிறபடி எஸ்தர் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகளுக்கு ராஜாவாயிருந்த அகாஸ்வேரு அவனுடைய ராஜ ஸ்திரீயாகிய வஸ்தியை தள்ளிவிட்டு அவளுக்கு பதிலாக எஸ்தர் என்கிற ஒரு பெண்ணை அந்த இடத்துல ராஜஸ்திரீயாக கொள்ளுகிற இந்த சம்பவம் நாம் எல்லாரும் அறிந்தது. சிறு வயதிலேயே மொர்தெகாய் இந்த எஸ்தர் என்கிற மகளை எடுத்து வளர்க்கிறார். அவருடைய சொற்படி கேட்டு வளர்கிற மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த மொர்தெகாய் ஒரு சாதாரண மனுஷன். எஸ்தர் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அரண்மனை வாசலிலே உட்கார்ந்திருந்த மொர்தெகாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மொர்தெகாய் ஒரு சாதாரண மனுஷன்தான். அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தவன் தான். இவன் ராஜாவுடைய பெரிய பிரதானிகளுக்கும் ராஜாவுக்கு மிகவும் நெருங்கினவர்களுக்கும் தொடர்பில்லாதவனாய் வெளியிலே உட்கார்ந்திருக்கிற ஒரு மனிதனாய் இந்த இடத்திலே காணப்படுகிறது. ஆனால் இவன் வெளியே உட்கார்ந்திருக்கிற நேரத்திலே ராஜாவுடைய 2 பிரதானிகள் ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பி அவர் மேல் கை போட நினைக்கிறதை, அவர் மேல் சதி ஆலோசனை செய்கிறதை கண்டுபிடித்து அதை எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த சம்பவம், இந்த காரியம் ராஜாவுக்கு தெரியப்படுத்தப்பட்டதினாலே ராஜா அந்த இடத்துல தப்புவித்து கொள்ளப்படுகிறார். அந்த இடத்துல அந்த பிரதானிகளின் கைக்கு ராஜா தப்புவிக்கப்படுகிறார். அப்படியானால் ஒரு மரண அபாயத்திலிருந்து ராஜாவை காப்பாற்றின ஒரு கேரக்டராக இந்த இடத்துல மொர்தெகாயை நாம் பார்க்க முடிகிறது. இவர் சாதாரண மனுஷன், ஆனால் ராஜாவின் மேல், அவருடைய ஜீவன் மேல் அக்கறை உள்ள மனுஷனாய், நன்மை செய்தவனாய் இந்த இடத்திலே காணப்படுகிறார். இது ராஜாக்களுடைய நாளாகம புஸ்தகத்திலே 4:8 குறிக்கப்படுகிறது. இந்த காரியம் ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று எஸ்தர் 2வது அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த காரியம் ராஜாவின் 4:8 குறிக்கப்படுகிறது. இது குறிக்கப்பட்டு நாட்கள் கடந்து போகிறது. இன்னும் நாட்கள் கடந்து போகிறது. ஒரு நாளிலே ராஜாவுடைய சமூகத்திலே அவரை சேவிக்கிற பிரபுக்களில் ஒருவனான ஆமான் என்பவன், அவன் யூத குலத்துக்கு விரோதமாக சதி ஆலோசனைகள் பண்ணுகிறதை, யூதர்களை அழிக்க நினைக்கிறதை, அவனுடைய சதி சம்பவங்களை எல்லாம் இந்த எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்பொழுது மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் எழுந்து நின்று அவரை தூக்கு மரத்திலே தூக்கி போடும்படியாய் தூக்குமரம் செய்கிற காட்சியை நாம் இந்த சம்பவத்திலே வாசிக்க முடியும். ஆனால் எந்த நேரத்திலே இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக ஒரு தூக்குமரம் செய்யப்பட்டதோ அந்த நேரத்திலே ராஜாவுடைய தூக்கம் கலைக்கப்பட்டது. அதுதான் நாம் இங்க இந்த இடத்திலே மகிமையின் தேவன் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில எப்படி இடைபடுகிறார் என்பதை நாம் காண முடியும். மொர்தெகாயுடைய வாழ்க்கையில அவன் ஒரு சாதாரண மனிதன், ஆனால் உண்மையாய் அவன் நீதியாய் ராஜாவுடைய சமூகத்திலே சேவித்த ஒரு மனிதன். அவனுக்கு விரோதமாய் ஒரு எதிரி எழும்பும் பொழுது அந்த நாளேட்டிலே குறிக்கப்பட்டதை வாசிக்கும்படியாய் அந்த நாளிலே ராஜாவுடைய தூக்கம் கலைக்கப்படுகிறது. ராஜா தூக்கம் இல்லாதவனாய் எழுந்து அந்த நாளேட்டினை புரட்டி பார்க்கிற பொழுது இப்படி ஒரு சம்பவம், ராஜா காப்பாற்றப்பட்ட ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு காரணமாயிருந்த, அவருடைய ஜீவன் காப்பாற்றப்பட காரணமாயிருந்த அந்த மனிதனுக்கு, மொர்தெகாய்க்கு ஏதாகிலும் பதில் நன்மை செய்யப்பட்டதா என்ற கொஸ்டின் எழும்புகிறது. இந்த நேரத்திலே அப்படி எதுவும் செய்யப்படவில்லை என்பது ராஜாவுடைய மனதிற்கு வருகிறது. ராஜா அதை செயல்படுத்த நினைக்கிறார், அவனை கனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த இடத்திலே தாழ்விலிருந்து உயர்த்துகிற மகிமையின் தேவனை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல கர்த்தர் என்று எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவராலே ஆகும். அந்த நாளிலே ராஜாவின் தூக்கம் கலைக்கப்பட்டதினாலே ராஜா இந்த மொர்தெகாய்க்காக இவரை உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படி என்ன காரியம் செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுதுதான் அந்த துஷ்ட மனிதனாகிய மொர்தெகாய்க்கு விரோதமாய் எழும்பின ஆமான் அந்த இடத்திற்கு வருகிறான். அப்பொழுது ராஜா கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி.
அதை தான் நாம் எஸ்தர் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 8லிருந்து 10ஆம் வசனம் வரையுள்ள வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். அவன் சொல்லுகிறான், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்று அத்தனையும் அந்த மொர்தெகாயின் எதிரியாயிருந்த மொத்த யூதகுலத்திற்கும் எதிரியாயிருந்த அந்த ஆமான் என்பவன் தனக்கு இத்தனை மேன்மைகள் கிடைக்கும் என்று எண்ணி அவன் இதை சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. ஆனால் ராஜா சொல்லுகிறார், நீ எதை சொன்னியோ அதை அப்படியே போய் மொர்தெகாய்க்கு செய் என்று சொல்லி. பாருங்கள் அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பி சதி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்களா? எப்படியாகிலும் உங்களை சிக்க வைத்து விட வேண்டும், இந்த உங்கள் குலத்தையே உங்கள் குடும்பத்தையே அழித்து விட வேண்டும் என்கிற அளவுக்கு ஏதாவது திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்களா? மகிமையின் தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடைபடுகிறார். இந்த மகிமையின் ராஜா உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்யும்படியா இடைபடுகிறார். யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்களை கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அகற்றி போடும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்யும்படியாய் நிற்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற நம் மனிதரை பார்க்காதபடிக்கு அந்த மனிதருக்குள்ளாய் நின்று கிரியை செய்கிற பிசாசின் அந்தகார கிரியைகள் நமக்கு விரோதமாய் நம்மை அழித்து போடும்படி, நம்முடைய ஜீவனை அழித்து போடும்படி, நம்முடைய குடும்பத்தை அழித்து போடும்படி, நம்முடைய மேன்மையை மதிப்பை அழித்து போடும்படி நமக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசு மத்தியிலே தேவன் மகிமையா இன்றைக்கு எழும்புகிறார். மகிமையின் தேவன் எழுந்து நின்று அந்த இடத்துல பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டு உங்களை விடுதலையாக்குகிறவராய், உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறவராய், தாழ்வில் இருந்து உங்களை உயர்த்துகிறவராய் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வெளிப்பட விரும்புகிறார். கடைசியில நீங்கள் அந்த சம்பவத்திலே பார்க்க முடியும். 10வது அதிகாரம் 3வது வசனத்திற்கு நாம் செல்லும் பொழுது, யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே ராஜாவுக்கு 2வதானவனாய் மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மகிமையின் தேவன் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய நினைக்கிற பிசாசின் கிரியைகளில் இருந்து எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து எந்த இடத்துல உங்களை உயர்த்தி வைக்க வேண்டுமோ, யார் உங்களை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்களோ, யார் மூலமாய் பிசாசு கிரியை செய்தானோ அவர்கள் முன்பதாகவே, அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மகிமையின் தேவன் இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மேன்மைக்குரிய பாத்திரமாக நீங்கள் அடைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு தொழில் செய்கிறவர்களா இருக்க முடியும், சாதாரண வேலை பார்க்கிறவர்களா இருக்க முடியும். வீட்டு வேலை தானே நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், வீட்டு வேலை தானே பார்க்கிறேன்னு சொல்லி நீங்க ஒருவேளை நான் ஒரு சாதாரணமானவள், எனக்கு எங்க மேன்மை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்க கூடும். ஆனால் மகிமையின் தேவன் உங்களை உயர்த்த போதுமானவராயிருக்கிறார். அவர் யாரை வேண்டுமானாலும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் என் தேவனாலே ஆகும். அப்படிப்பட்ட தேவனை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் சாதாரண அரண்மனை முற்றத்தில் இருந்து கொண்டிருந்த, அரண்மனை வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்த மொர்தெகாயை ராஜாவுக்கு 2வதானவனாய் அரண்மனைக்கு உள்ளே அரியணை அருகிலே உயர்த்தி வைத்த தேவன் அப்படியே உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்யும்படியாய் இதோ உங்களை சந்திக்கிறார். நான் சாதாரணமானவள், நான் பார்க்கிற வேலை மிக சாதாரணமானது, நான் இந்த தொழிலை தானே செய்கிறேன், இது மிகவும் சாதாரணமான காரியம் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் மகிமையாய் உங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட போகிறார். எப்படி மொர்தெகாயின் வாழ்க்கையில இடைப்பட்டாரோ, அவனுக்கு விரோதமாய், அவன் மேன்மைக்கு விரோதமாய் எழும்பி நின்ற சத்துருடைய கிரிகளை எல்லாம் அழித்து போட்டாரோ, அதுபோல உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நீங்கள் முன்னேற முடியாதபடி, நீங்கள் உயர்வுக்கு நேராய் கடந்து வர முடியாதபடி, உங்களுக்கு ஒரு பேர் புகழ் உண்டாக முடியாதபடி எந்த சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறானோ அதையெல்லாம் அழித்து போட்டு உங்களை உயர்த்தி வைக்க மகிமையின் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே நீர் எப்படி தாழ்மையிலிருந்து உயர்த்துகிற தேவன் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. நீர் மகிமையாய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. இன்னைக்கு யார் யார் ஆண்டவரே நான் ஒரு சாதாரணமானவள், நான் அற்பமானவள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் உயர்த்த போகிறீர் ஆண்டவரே. யார் யார் சாத்தானுடைய சதிகளினால அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்டவர்களாய், அழிவுக்கு நேராய் நாம் குறிவைக்கப்பட்டவர்களாய் நின்று கொண்டு இருக்கிறார்களோ,
இன்றைக்கு அந்த சாத்தானுடைய அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் நீர் அவித்து போட்டு ஆண்டவரே அவர்களை நீங்க உயர்த்தி வைக்க போறீங்க, வாழ வைக்க போறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவரை உயர்த்த நினைத்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது, எந்த சதியாலும் தடுக்க முடியாது, அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நீர் மகிமையானவர் ஆண்டவரே. உம்முடைய மகிமை அதை செய்து முடிக்கும், உம்முடைய மகிமை அதை நிறைவேற்றியே தீரும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாதவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் உயர்த்தி வைத்து அலங்கரிக்கிற தேவன், அழகு பார்க்கிற தேவன். எவ்வளவோ மகிமையான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. சாதாரணமானவர்களை அசாதாரணமான நிலைக்கு உயர்த்துகிற தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.